பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து 3 மாத அரசியல் படிப்புக்காக லண்டன் போயிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு இப்போ வந்து சென்னை திரும்பியிருக்காங்க. சென்னை திரும்பிய உடனே சென்னை விமான நிலையத்திலே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பாஜகவினர் கூடிட்டாங்க. நிறைய பேர் சேர்ந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை வந்து இறங்கியவுடன் ஒரு ப்ரெஸ் மீட் கூட அட்டன் பண்ணியிருந்தார். அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் பேசியிருந்தார். அதாவது சூப்பர் ஸ்டாரை வந்து பாஜக ஆதரவாளர்னு சொல்கிறாங்க. அவர் பாஜக ஆதரவாளர் கிடையாது. 2014க்கு பிறகு அவர் எந்த ஒரு இடத்துலையும் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கலை. அவரை வந்து பாஜக ஆதரவாளர் அப்படின்னு ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே அடைக்கிறது வந்து சரியாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து மோடி அவர்கள் மேலே ஒரு மிகுந்த மரியாதை இருக்குது. எல்லாரையும் போல் அவரும் மோடியை வந்து நேசிக்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி அவர் பாஜக ஆதரவாளர் அப்படிங்கிற அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே அடைக்கிறத நான் விரும்பலை அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். கூடவே சீமான் பற்றியும் பேசியிருந்தார். சீமான் வந்து தமிழ் தேசிய கொள்கையை முன்னெடுத்து போகிறாரு. நாங்கள் வந்து தேசிய கொள்கையை முன்னெடுத்து போகிறோம். எங்களுக்கும் அவருக்கும் வந்து நேர் எதிராக தான் இருக்கும். அதனால் அவர் கூட இணையிறோம் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது. சீமான் அவர்களுக்கும் எனக்கும் நட்புறவு அப்படிங்கிறது அது தனி. பட் இந்த கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக பார்க்கும்போது நாங்கள் 2 பேருமே நேரெதிர் திசையில் தான் போகிறோம். அதனால் அவர் கூட இணையிறோம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது சீமானை வந்து பாஜக பி டீம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்து அவர் பேசியிருந்தார். கூடவே விஜய் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார். விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை நான் வரவேற்கிறேன். இருந்தாலும் அவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. இனி தான் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அதை பற்றி பேச முடியும். இதுவரையும் அவர் புதுசாக எதுவும் பண்ணலை. திராவிட கொள்கையை, திராவிட சித்தாந்தத்தை தான் ஏற்று பேசியிருக்காரு. மற்றபடி அவர் தவறு செய்கிறார் அப்படின்னு தெரியும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை விமர்சனம் பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை வந்து பேசியிருந்தார்.